ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு மட்டன் எடுத்துகிட்டு அந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது மிக்ஸி ஜாரில் பூண்டு, மிளகு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இது நல்லா வேகட்டும். இது நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மஞ்சள்தூள் போட்டிருக்கோம் 2த்துலேயும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் இது நீங்கள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மட்டனில் எப்போயுமே கருவேப்பிலை போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் கருவேப்பிலை போடுறது. இப்போ நான் மட்டன் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கு மட்டன் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாவையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா மட்டன் ரெடி.